உலகம் தன்னிலே புலையர் தங்களை கொலை புரிந்து அவதரித்தவள் நான் பிறந்த நேரத்திலே மண்மேல் உரைத்து அரைக்கிறவளம் மாலத்து வந்தான் பாமழுதல் என்மேல் என்றும் இவள் பிறந்தால் கடல் காவலத குல முடிப்பான் என்மேல் என்கொள் இனி அங்கு எவர் கேட்ப ஒரு வார்த்தை என்மேல் எழுந்தது அவன் புரிந்த வேள்வி களத்திலே அம்மா ஆமா நான் பிறந்த பொழுது ஒரு வில்லொன்று ஆகாயத்தில் சொல்லொன்று செங்கல் மாலை ஒன்று யான் ஒன்று என் தமையன் பஞ்ச தலைக்க பிறந்த நாளத்திலேயே என் தந்தையோ குறைப்பார் இல்லாது என்னை சீர சிறப்புடையும் பஞ்சமே குடிகின்ற துரியானவன் பாண்டவரை கொள்வதற்காக சுற்றி பலவார செய்து அரைக்குமாரியே குடியேற்றி பாண்டவர்கள் அரைக்குமாரி இறந்து விட்டார் எல்லாமே ஊர் வசந்தது அங்கங்கு பாண்டவர்கள் அரைக்குமாரி இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லுகிறேன் நான் ஒரு உரமாகவும் என் தந்தை ஒரு உரமாகவும் அது என்று சித்தியாகவே அப்படி இருக்க நேரத்திலே வேதவியாசர் பிரச்சனமானார் வேதவியாசர் வந்து அப்பா பாஞ்சாலம் பாண்டவர்கள் தேவபிண்டமாயிட்டு அவர்கள் இறந்தால் நீ ஏது நான் ஏது இந்த பூமி ஏது ஆகாயம் ஏது பாண்டவருக்கு அறிவு பாண்டவர் எங்கிருந்தாலும் தலைமுறைவாகத்தான் இருக்க வேண்டும் வெளிப்படுத்த வேண்டுமானால் மகளான் முடியான யாகஜேனிக்கு நாட்டு அப்படி என்று சொன்னார் அதன் பிரகாரம் அவருடைய வார்த்தை கேட்ட என் தந்தையோ கோவில் செய்யறோ நாட்டி அனைத்து ராஜாக்களும் ஒருமிக்க கூடினார்கள் கூடிய நேரத்திலே எத்தனையோ ராஜாக்கள் அந்த வில்லை வளைப்பதற்கு முற்பட்டார்கள் ஒருவரும் யாரும் வளைக்க முடியல ஆமா எத்தனையோ பேர்கள் வில்லை பார்த்து பயந்து ஓடியது உண்டு அந்த நேரத்திலேயே ராமன வழியிலே இருந்தார்கள் பாண்டவர்கள் அதிலே அர்ஜுன பெருமாள் இருந்து மலையாத வில்லை வளைத்து என்னையோ மனமான சுட்டி துரியத்தை ஆடு கேட்டோம் கேட்கிற நேரத்திலேயே நாட்டை கொடுக்க முடியாத கராரை வைத்து ஈச்சங்காட்டை காமித்தார் ஈச்சங்காட்டை அழித்து தேவமாயனார்கள் நாங்கள் இந்திரபுரசை ஏற்படுத்தி இந்திரபுரசத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலேயே நாரதப்பிரியா வந்தார் நாரத வந்து அப்பா தர்மராஜா உன் தந்தையார் பாண்டு மகாராஜன் சொர்க்காதிபத்தியம் சேராதிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அது சொர்க்காதிபத்தியம் சேர வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் ராசுவ மகிழ்வா செய்தால் அவர் சொர்க்காதிபத்தியம் சேருவார் என்று சொன்னார் நாங்களும் ராசுவ மகிழ்வா செய்தோம் செய்ய நேரத்திலே அனைத்து ராஜாக்கள் வந்தார்கள் அவரோடு துரியோதனன் வந்தார் அந்த நேரத்திலேயே அந்த இந்திரபிரசத்தை பார்த்து உயர்ந்த மண்டலம் தாழ்ந்த மண்டலம் உயர்ந்த மண்டலம் ஜலம் இருப்பது இல்லாது இருப்பதாகவும் பார்த்து சென்றார் என்ற நேரத்திலேயே நானோ கைகொண்டு நகைத்து சிரித்து பார்த்த துரியோதனன் மாமனார் முடியாத சகுதியை கண்டு மாமா யாகஜேரி ஒரு பெண்ணால் என்னை பார்த்து சிரித்து விட்டாள் அப்பா நீ எதற்கை கவலைப்படாதே இன்று ஒரு அவள் பார்த்து சிரித்தாள் இந்த உலகமே அவளை பார்த்து சிரிக்கும்படியாக செய்து அப்படி என்று சொல்லி அச்சையை குறை கொண்டவனானோ தன் மகனாவிலே முடியாது லக்குணகுமாருக்கு பூணூல் வடைத்து அங்கே சோதுமணியில நாடெல்லாம் மறித்து கொண்டான் அந்நேரையிலே காந்தாரமணியே இருந்து கொண்டிருந்தேன் இருக்கிற நாட்டிலே அழைப்பட்டவர்கள் பாண்டவர்கள் அதனாலே அவர்கள் ஆடை இழக்க வேண்டும் காந்தாரமணி இருக்க முடியாத யாகஜேனை கொண்டு வந்து இந்த வஸ்திரமணி மண்டபத்திலே வஸ்திரத்தை கலைந்து வலதுதுறை அமரை செய்யடா என்று சொன்னான் துரியோதன் துர்ச்சாதனை கேட்டு காந்தாரமணி இருக்க முடியாது என்னை வந்து அழைத்து வந்தான் அந்த காலத்திலேயே
நேரத்தில் இருந்து என்னைய துயிலை கலைகின்றான் விட்டானே. நேரத்தில் எத்தனையோ குரு பெரியவர்களாக இருந்தார்கள் இருந்தார். அவரத்தையும் வைத்தேன். என் வார்த்தை யாரும் கேளாது கொண்டு இருந்தார்கள் இருந்தார்கள். இருக்கிற நேரத்திலேயே ஆமா. கண்ணா கோவிந்தா நாராயணா என்று எல்லாமல்ல இரவனாயிருக்கிற பகவானை தொத்திர செய்தி செய்தோம். ஆறாயிரத்து ரங்க மஞ்சள வெம்பன சோராரகம் சோரே அழகு சோரே. வேறாயின் துயிலந்து கை சோரை மெய் சோரை வேறோர் சொல்லு வேறே சொல்லு. கூறாமல் கோவிந்தா 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 என்றழைத்து குளிந்தாமா விருந்தினவாள். கூறாமல் அவதூரை குலவரையை துண்டமெனா உரையினாரே உருகினாரே. கண்ணா கோவிந்தா நாராயண என்று பகவானே தோத்திர செய்தி செய்தோம். தோத்திர செய்தி நேரத்திலேயே நேரத்திலே. யாவருக்கும் அறியாத ஒன்றமாக துயில்களுக்கு துயில் கொடுத்தார் விட்டார். நேரத்திலேயே உச்சான்னு உரைத்தான் ஆமா. அண்ணா அண்ணா. ஒரு சில்லியை கொண்டு இது கடலை கடலை. வட்ட செய்தான் செய்துவேன். ஆனால் இவள் துயிலை களைய முடியும் அப்படி என்று ஆமா. ஏ, சாய்ந்தான். சாய்ந்தான். இந்த நேரத்திலே அடைப்பட்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படி என்று ஆஹா. 12 வனவாசம் வனவாசம். ஓராண்டு அஞ்ஞாவாசம் வாசம். கழித்து வந்தார் நாட்டை தருவதாக ஆ. கராய வைத்தான் துரியோதனன். துரியோதனன் கலந்து விட்டார். அதன் பிரகாரம் நாடு இழந்து இழந்து. நகர் இழந்து ஆ. பலமான சம்பத்து எல்லாம் இழந்து இழந்து. நாடியே கதியாக சென்று விட்டோம் சென்று விட்டோம். சென்றதன் பிறகு ஆ. இப்பொழுது ஆமா. அம்மா 11 வனம் முடித்து ஆஹா. 12வது வனத்திலேயே தகுதி. தௌமிய வனத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கிறீங்க. இருக்க நேரத்திலேயே என்ன காரணமோ தெரியாது தெரியாது. உத்தரவாத மணியாக ஆமா. நிர்மலா எடுத்திருக்கின்றார் எடுத்திருக்கிறார். சென்று பார்க்க வேண்டும் ஆ. அடியம்மா நாடு பூரா நாடுதம்மா நாடு பூரா நாடு பூரா நாடுதம்மா நாடு பூரா நாடுதம்மா தேடி மனம் வாடுதம்மா சித்தி விளையாடுதம்மா தேடி மனம் வாடுதம்மா சித்தி விளையாடுதம்மா
இளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் கொலையாத நிதியமும் கோணாத கோலுமும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுதியிலும் ஆயனது நங்கையே அதிக்கடை ஊரின் வாழ்வி அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாய ஒரு நாளைக்கு 60 நாழிகை 60 நாளிலே ஒரு நாளிலாய் தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். தெய்வ சிந்தனை இல்லாத நாட்களே கிடையாது. நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறக்க போறோம். யாராவது உயிரோட இருக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. புல் பூண்டு முதல் எறும்பு முதல் யானைக்கடை அனைத்து ஜீவனுக்கும் தோற்றம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் யாரா இருந்தாலும் இறக்க போறது. நாம் மரணம் அடைவதற்குள் இறைவனுடைய சரணத்தை அடைய வேண்டும். அப்படி சத்தம் போடாதுங்க, இல்ல படுங்க, பேசாதுங்க, கம்முன்னு இருங்க. பேசாத. அதனால ஒவ்வொருக்கும் தெய்வ பக்தி இருக்க வேண்டும். தெய்வ பக்தி இருப்போமானால் அவரவர் கெட்ட செய்கை அன்று நல்ல செயல் உண்டாகும். மந்திரமும் தேவும் மருந்து குருவரும் தந்திரம் ஞான திருமறையும் மெய்யாகும். ஏனில் யாவர்க்கும் பொய்யெனில் பொய்யாகி. மந்திரம் தேவு மருந்து குருவரும் தந்திரம் இதையெல்லாம் உண்மை நினைச்சா உண்மை, பொய் நினைச்சா பொய். இப்ப கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், தீபாராதனை செய்யறோம். ஏன் பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிடுறதா? சாமி நமக்கு நல்லருள் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட கும்பிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லருள் கிடைக்கும். ஏதோ கோயிலுக்கு போனோம், ஏதோ சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தா அது கிடைக்குமா? அதனால எதையும் உண்மையாக நினைக்கிறோமா? செடிக்கு கொடிக்கு ஓர் அறிவு, நத்தைக்கு சங்குக்கு ஈரறிவு, எறும்புக்கு கரையானுக்கு 3 அறிவு, பட்டுக்கு நண்டுக்கு 4 அறிவு, விலங்கினங்களுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்குத்தான் 6 அறிவு. எல்லா மனிதருக்கு 6 அறிவு கிடையாது. எத்தனையோ மனிதர்கள் 5 அறிவு விலங்கினமாகவே இருக்கிறார்கள். சில பேர் மத்த நாய மாதிரி கொலைப்பான், சில பேர் நரி மாதிரி தந்திரமா இருப்பான், சில பேர் எருமாடு மாதிரி உறைஞ்சிருப்பான். உருவம் தான் மனித உருவமா இருக்க தவிர அவன் உள்ளம் இருக்கிறது எல்லாம் 5 அறிவு விலங்கினமாகவே மாறும். அப்பப்ப வயசா ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது மனிதனுக்கு 6வது அறிவு சிரத்தை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு வைத்துக் கொண்டு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், வாழ்க்கையை வகுத்து தொகுத்து வாழ்க்கை செய்ய வேண்டும். வாழ்க்கைங்கிறது 2 முறை. இப்படிதான் வாழணுங்கிறது ஒன்று, எப்படி வேணாலும் வாழலாங்கிறது ஒன்று. இப்படிதான் வாழணுங்கிறது வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழலாங்கிறது மனித வாழ்க்கையே கிடையாது. அது வாழ்க்கை கிடையாது. அது விலங்குக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாம போகும். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் இறைவனை நினைக்கணும். மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகிறது. நாம எப்படி சாமி? ராமலிங்க சுவாமி மனித வடிவாக பிறந்து இறைவனோடு கலந்தார். அதாவது அவரு அந்த மேட்டுக்குப்ப சித்தி வளாகத்திலேயே அந்த அறையில போய் தாளிட்டு கொண்டார். உங்கள் கண்ணுக்கு யாருக்கும் தோன்ற மாட்டேன். அதன் பிறகு திறந்து பார்த்து யாருக்கு இருந்தாரா? இல்ல. அதே போல இறைவனோடு இறைவனாக நாம் கலக்க வேண்டுமானா முன்னாடி கல்லுண்டல், களவாடுதல், பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், புலால் உண்ணல், இந்த பஞ்சமா பார்த்து செய்யாத இருந்தாவே மனிதர்கள் மாணிக்கமா இருக்கலாம். இந்த 5 பொருள் சொன்னீங்க. இந்த 5 பொருள்ல 4 பொருள் மறந்தாலும் மறப்பேன். ஆனா ஒரு பொருள் மட்டும் மறக்க மாட்டேன். என்னது? ஒண்ணு விட்டு ஒரு நாளைக்கு 2 கிலோ பன்னிக்கறி சாப்பிடாத இருக்க மாட்டேன். ஊன் தின்று உடலை வளர்க்க கூடாதுன்னு ராமலிங்க சுவாமி சொன்னார். அவர் பிறந்தக்கு நோக்கமே என்னன்னா சைவத்தை உலகத்துல பரப்பணும், சைவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிறந்த. அது யாரும் கேட்கல. அதான் கடைபிடித்தேன் சொல்வாரில்லை சொல்லிட்டு அப்புறம் இறைவனாக கலந்து விட்டார். அதனால 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ராமலிங்க சுவாமி பிறந்து 200 வருஷம். இதுக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிருக்கார். என்னது? வல்லால் புலானை மறுத்தானை கைகூப்பி
எல்லா உயிரும் தொழும். கொலை செய்யக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்படி உள்ளவனை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கையெடுத்து போடுமா. அப்ப சட்டம் போட்டாங்க தான் அரசாங்கத்துல. கோவில கிட வெட்டக்கூடாது, கோழி அறுக்கக்கூடாது, பன்னி வெட்டக்கூடாது அப்படி சட்டம் போட்டாங்க. அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சி இருந்தாங்க. அதனால அவங்களால கறி சாப்பிடாத இருக்க முடியல. சும்மா காண்டிலே ஒருத்தமே சாமி வந்து நாயருக்கு கடா வெட்டுறா, நேயருக்கு கோழி ஆடுறா, நாயருக்கு பண்ணி ஆடுறா, எவனோ புலி விட்டான். அப்புறம் அதுல இருந்து ஆலத்துக்கு கடை வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சாமி எந்த சாமியும் பலி கேட்கல, இந்த ஆசாமி தான் பலி கேட்கல சாப்பிடறதுக்கு. ஆமா சரி போகட்டும். அதான் திருடராய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவரவர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு அவங்கவுங்க புத்தி மனுஷன் நினைச்சா போதும். ஆமா தானா தெரிஞ்சிடலாம். அப்படி தெரிஞ்சாதான் தெரிந்தான். ஆமா அதனால தெய்வ பக்தி ஒருவருக்கு இருப்போமானா கொஞ்சம் நல்லபடியா வாழ்க்கை செய்யலாம். அதனாலே எல்லாம் வல்ல இறைவா இருக்க முடியாது அம்மன் பார்த்திருக்கும், யாற்றுமா இருக்கும் குருவாகி சாமி சனார்த்தனமூர்த்தி நாடகாசன் பார்த்திருக்கும் மற்றும் நாடகாசர் பார்த்திருக்கும். உனக்கு வழியே வணக்கம். வணக்கம். தென்பழனி மலையோரும் தெலுந்தமிழ் தென்பழனி மலையோரும் தெலுந்தமிழ் பாடும் தென்தூரின் கடலோரும் மேலோடு மயிலாடும் தென்பழனி மலையோரும் வள்ளல் ராமலிங்க சுவாமி பேரினாலே அரியனுக்காக 50 ரூபாய் அன்பு பட்டுள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வேண்டி விரைவாய் சென்று வந்தா சொல்லிட்டா. அம்மா அம்மா பாண்டாளன் சீர்மகனே அப்பா
அப்படினால் அம்மாருடைய அனுகிரகத்தை பெற்று தன்னிமையானி இருந்தாலும் ஐயா ஆட்டவாயான அம்மா பாவைய சொன்னதே அயங்கில் யானமானே அந்த பாதக துரியனானே இளமணி நதி வரவேற்று அம்மா ஆமா கரிமா துணையினாலே அலத்தில் அவரவர் இறையவர் குறைவிலா இறையவர் அவரவர் விதி வழி அடைகின்றனரே. என்ன செய்யறது? என்னையா செய்வது? பதுங்கி அழைத்தாலும் வாராது ஒருங்கியவன போவென்றால் இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தோறும் அண்ணந்து சுஜிவதியே மாந்தற்று. நம்முடைய விளையாட்டத்தை இப்படி அமைந்திருந்தால் அது யாரை வென்று என்ன போவது? அதனால் இந்த நகரிலேயே இந்த வாத்திலேயே இருக்கும்படியான தவமீறு துதிப்போம். அவர் வந்து எனக்கு ஏதுவான யோசனை செய்வார். அந்த தடியை கொஞ்சம் எடுப்பா. வயசான காலம். ஆமா ஆமா. ஏன் இந்த தடி எடுத்து விட்டாதான் என்ன தடி போகுது? தடி என்னன்னா அப்பப்ப கீழே ஊந்து போகுது இல்ல? ஆமா. அந்த தடியை கையிலேயே வெளுத்தி வச்சுக்கோ. வெயிட்டா வச்சுக்கிட்டா? வெளுத்தி வை. கூடாது. அப்படியே கீழே போ. அதான் கீழே ஊந்து போகுது. எம்ம யாரென்று விளக்கம் நமக்கு தெரிகிறதோ சொன்னதானே தெரியும். தொழிலாச்சார் யாரு என்று இது இடம் இருக்கு. இது பூரா என் இடம் தான். இந்த மரம் போல வண்டிது. இந்த இடம் இருக்கு.
இது புறாயா இடம் தான் இது. இதா நீ சிவனந்தபுரத்துல இருந்து வாங்க போட்டு வச்சிருக்க. இல்லப்பா குறிஞ்சிபாடி பக்கம் எங்க இருக்குது? இது தும்பூர் இடங்கா. இது தும்பூர் இடத்தை சொல்லவில்லப்பா. நான் இப்ப வந்திருக்கிற வேடத்துக்கு தகுந்த இடம். இது இருக்குது இந்த வனம். இது ஆமா என்னுடைய வனம் தான். உன்னுடைய வனம். இந்த வனத்திலே வசம் செய்யும்படியானவர் ஆமா எனவே கௌமியாச்சாரியார் சொல்வார்கள். கௌமியர் சொல்வார்கள். கௌமிய மனம் கௌமியர் வேதவியாசர் என்று சொல்வார்கள். அவன் சொல்லுவாங்க. வேதத்தை கொண்டு வந்தார் யாருன்னா இவர்தான். பறக்குள்ளே பறக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா கொண்டு வந்தா யாருன்னா வேதவியாசர். நீங்க தான் கொண்டாந்தீங்களா? ஆமா ஆமா. நாடுதான் ஒரு பொருள் கொண்டாந்த பொறக்குள்ளே. நீ கொண்டாந்த பொருள் என்ன பொருள்? நீ கொண்டாந்த பொருள் என்ன பொருள் கொண்டா? பொறக்குள்ளே கொண்டாந்து தான் எனக்கு 2 ஆம்பளை பையன் இருக்கிறான். நீ வரும்போதே கொண்டாந்த பொறக்குள்ளே கொண்டு வந்த ஒரு பொருளை கொண்டாந்த அந்த பொருள் இந்த தோட்டத்தை எனக்கு 2 ஆம்பளை பசங்க பிறந்தது. நீ தான் இவர் தான் பொறக்குள்ளே கொண்டாந்தாரா? நான் பிறந்தது யாருக்கு பிறந்தோம்? வேதவியாசர் பிரமன் என்று உரைத்தாயே. ஆமா இப்ப கௌமாச்சாரியார் இந்த வனத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். இருக்கும் சமைக்கிறேன். இந்த வனத்திலே எந்த நேரம் பார்த்தாலும் கோவிந்தா நாராயணன். ஆமா கோவிந்தா நாராயணன் அப்படி என்று பாண்டவர்கள் கட்டி போட்டாலும் பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் விகடகராது ஏற்பட்டு அதன் காரணமாக பாண்டவர்கள் சூதுமுறையிலே நாடு நாட்டம் அழைத்தும் பட்டிமன்றம் அழைத்தும் கொடுத்து இப்போது மனத்திலே மனம் போக சொல்லிவிட்டான் துரியோதனன். கட்டளை நிமித்தான். கடல் 8 துரியோதனன். ஆமா ஆமா. எத்தனை ஆண்டு? 13 ஆண்டு. மொத்தம் 13. ஆனா 12 ஆண்டு தகுதி தெரியும். 12 ஆண்டு தானகத்திலே காடிலே திரிய வேண்டும். ஆமா இருக்கணும். ஓராண்டு அஜாதவாசம் கழிக்க வேண்டும். ஆமா. அப்படி அஜாதவாசம் கழிக்கும் போது இவர்தான் பரமல், இவர்தான் வீமன், இவர்தான் அர்ஜுனன் அப்படின்னு மீண்டும் தெரிஞ்சிட்டதுன்னா மீண்டும் 13 அப்படி அந்த கட்டளை நியமித்திருக்கான் துரியோதனன். அதிலே இவர் ராஜாக்களும் இந்த அம்பாள் பாஞ்சாலியும் இதை 12 கழித்து விட்டார்கள். 12 கழித்து இப்போது என்ன செய்யறது? இந்த வனத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க போவது, எங்க தங்குறது, என்ன பண்றது? அழுதை கண்டு சிந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த தவிப்பதற்கு ஏதாவது உபகாரம் என் இடத்துல இருக்கிறதால சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாதுங்க. என் இடத்திலே அப்படி என்று எம்மையே நினைக்கின்றார்கள். உங்களே நினைக்கிறார்கள். எம்மையே நினைக்கின்றார்கள். என்ன செய்வது, ஏது செய்வது, அப்படி என்னை திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த அம்பாலும் இது அவன் சொன்னது என்ன சொன்னா? 12 ஆண்டு காட்டுல கழிக்கணும். ஓராண்டு அஜாத வாசம் கழிக்கணும். அஜாத வாசம் இல்ல, அது அஞ்ஞான வாசம். ஆமா, காட்டுல கழிக்கணும்னு சொல்லிட்டான். அது என்னமா திருப்பது? எப்படி நாங்க இருப்பது? எங்க போய் இருக்கிறது அப்படின்னு புரியாம தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வந்திருக்கிறார். உபகாரம் சொல்ல வேண்டும்.
எந்த நேரம் பார்த்தாலும் இதுவே போராடி கொண்டே இருக்கிறார். என்ன பண்றது? அவங்க அழுவ உனக்கும் தண்ணி வருது. திறமைக்கு இல்ல அந்த அளவுக்கு இருக்கு. பொறுமையே யாருகிட்ட இருக்கு? பொறுமைன்னு சொல்ல வேண்டுமானால் தருமநந்தனிடம் தான் பொறுமை. எங்க இருக்குது? உங்ககிட்ட இல்ல. அந்த மாதிரி இடம் இருக்கிறது. தருமன்னா பொறுமை. தர்மன்னா யாருக்கு பேரு தர்ம? யாருக்கு யம தர்மம்? அதான் அரைக்கடவுள் அவருக்கு. அரைக்கடவுள். நீதி நேர்மை தெரிந்து செய்யக்கூடியவர் யாருன்னா அவர்தான். யாரு? தர்மநந்தன். அது யம தர்மன். ஓ, யாராங்க வடகாலங்கிறாரு அவர்தானா? வடகாலவா? இது வடகால இருக்கிறாருன்னா நீ எதுக்காக சொல்லி யாரை கொஞ்சம் தெக்க இருப்பாரு அவரு. தெற்கு தெற்கு அதிபதி அவருக்கு அது பேரு. இவரை பார்த்தா பொறுமை எங்க இருக்குன்னா இவருக்கு பொறுமை இருக்குமான சமூகத்துல 12 பாகத்தில் விட்டபடியா திக்கமாக்கிறது. எதற்காக வந்த கதை முடிக்காத போக முடியும்? எப்படி அழுதுகினா சரி வரும். தன்னுடைய பாதத்திலே ஓட்டோட்டமாக ஓடி வந்து கொஞ்சோ முறையே அப்படி என்று பாதத்தில் விழுந்தாய் அல்லவா? ஆனா எந்த நாளும் சுகமாய் இருக்க வேண்டும் அப்படி என்று அந்த ஆண்டவன் அருள்பாலிக்க வேண்டும் அப்படி என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. இதற்காக ஏன் என்ன நினைச்சீங்களே? என்ன காரணம்? என்னுடைய என்னன்னு சொல்வேன் ஐயா. நினைவிருக்கிறது. வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் எண்ணினாலும் எண்ணிவிடலாம்.
ஆனா துரியோதனன் செய்த கொடுங்கோல் ஆட்சியை என்ன முடியாது கேட்டியே இடமே கிடையாது எழுதி பார்த்தாலும் கிடைக்காது மண்ணை எண்ணலாம் ஆமா ஆனா அவன் செய்த கொடுமையே என்ன முடியாது அப்பேற்பட்ட கொடுமை செய்தான் கொடியவன் ஒன்ற ரஞ்சமில்லை செய்யாத சூதுகள் எல்லாம் செய்து எல்லாம் தீவிடுத்து நாடு நகர்ந்து விட்டு தாத்தா நாங்கள் நாடு இழந்தா நாங்கள் இழந்தோம் துரியோதன கட்டளை பிரகாரம் 12 கழிக்க வேண்டும் அப்படி அவர் உரைத்த பிரகாரம் அவருடைய வாக்கியத்தில் எல்லாம் கேட்டு நாங்கள் வனத்திற்கு வந்தோம். வனத்தை வந்த பிறகு ஐயா என்ன செய்வேன்? ஓராண்டு இருப்பது அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம் எப்படி தொலைப்பது? நாங்கள் என்ன செய்வது, ஏது செய்வது அப்படி என்று ஒன்றும் புரியாதவனா இருக்கிறேன். 12 துரியோதனன் சொன்னது. ஆமா. ஓராண்டு அஞ்ஞாத வாசம் சகுனி சொன்னது. இது துளைக்கணுமே, அது என்ன செய்யறது, எங்க போறது, என்ன சொல்றது, ஒண்ணுமே புரியாத துளைக்கிறது. ஆமா. சொல்லுங்க தர்மநாதனா சுவாமி, அப்படி நீங்க எங்கயாவது நாட்டில் தான் இருக்கணும். ஆமா, நாட்டில் தான் இருக்கணும். ஏதோ அந்த 12 வனத்தை கழிச்சிட்டீங்க. ஆனா அஞ்ஞாத வாசங்கிறது ஒரு நாட்டுல போய் தங்கணும். தங்கணும். அப்படி தங்க நேரத்தை மீண்டும் எங்களை கண்டுபிடித்து விட்டானா மீண்டும் 12 எப்படி மறைமுகமாக இருப்பது? அது எப்படி இருப்பது? ஆனா தெரியல உங்களுக்கு. பொய் சொல்லணும். பொய் சொல்லணும். பொய் சொல்லணும். எப்படி பொய் சொல்லணும்? பொய்யா? தாத்தா தாத்தா கல்லுண்டல் களமாடுதல் பொய் சொல்லுதல் புறங்கூறுதல் என்ன சொல்லக்கூடிய அது பஞ்சமா பாலை சொல்லக்கூடாது. பஞ்சமா பாலத்தில் உண்டாயிற்று. அது பொய் சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள்